பைரவரை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டா, ஏன் வழிபட்டா என்ன அப்படின்னு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். முதல்ல பைரவருக்கும் நம்ம வீட்டிற்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டா நிச்சயமாக தொடர்பு உண்டு. எல்லோரும் வசிக்கின்ற இல்லங்களிலே எல்லாம் கண்டிப்பா இந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா? இந்த வாஸ்துன்னா முதல்ல யாருன்னு தெரியுமா? இந்த வாஸ்து எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னா, பைரவர் எப்போ வந்தாரோ அப்பவே இந்த வாஸ்துவும் வந்தாச்சு. அதாவது அந்தகாசுரனை பரமேஸ்வரன் சம்ஹாரம் பண்றார். நான் முதல்ல இதுக்கு புராண ரீதியான ஒரு வரலாறை சொல்லிடுறேன். புராணத்தில் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தா, அந்தகாசுர சம்ஹாரத்தின் பொழுதுதான் இந்த பைரவர் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. சதுஷ்டி பைரவர்னு சொல்லுவா. அதாவது 64 பைரவர் அப்படிங்கிறது உண்டு. இந்த பைரவர் 64 பைரவர்களும் அந்த நேரத்திலே தோன்றுகிறார்கள். அப்பொழுது சிவபெருமானினுடைய வியர்வை துளியிலிருந்து வந்த ஒரு குட்டி பூதம் தான் இந்த வாஸ்துங்கிறார். இந்த வாஸ்துவினை பூமிக்குள்ள அழித்திட்டார் சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக பைரவரும் வந்து சேர்ந்துருவார். இப்போ உதாரணத்துக்கு இப்படி பார்க்கலாமே, இப்போ பூமி பூஜைங்கிறத போடுறோம் இல்லையா? ஒரு வாஸ்து நாள் அப்படின்னு வரும்பொழுது அந்த வாஸ்து நாளில் ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ நம்ம ஒரு பூமி பூஜைங்கிறத செய்யும் பொழுது அந்த இடத்திலேயே பைரவர் பூஜை என்பதும் உண்டு. 64 பைரவருக்கு சதுஷ்டி பைரவர்னு சொல்லுவா, சதுஷ்டி யோகினின்னு சொல்லுவா. 64 யோகினி தேவிகளுடன் கூடிய 64 பைரவர்களுக்கும் அந்த இடத்திலே பூஜையினை செய்வார்கள். எப்போ? நம்ம வீடை கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்திலேயே பூஜை செய்து, நீ என்றென்றும் இந்த இல்லத்திற்குள்ளாகவே இருந்து இந்த இல்லத்தினை அல்லது இந்த கட்டிடத்தினை, இந்த பங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்த இடத்தினை நீ பாதுகாப்பாயாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே வச்சுடுறா. அதே மாதிரி தான் வீடை கட்டி முடிச்சுட்டு அந்த கிரகப்பிரவேசங்கிற விஷயத்த பண்ணுறா இல்லையா? ஒரு புதுமனை புகுவிழான்னு செய்யும் பொழுது கூட இந்த 64 பைரவர்களுக்கும் பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாள். பலின்னு சொன்னால் நம்ம ஏதோ ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுன்னு நினச்சிக்கூடாது. இந்த அன்னத்தினாலான உருண்டைகள் அல்லது இந்த வெள்ளை பூசணிக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த பூசணிக்காயை வெட்டி எலுமிச்சம்பழத்தெல்லாம் எல்லா இடத்துலையும் பலி கொடுத்து அதனையும் பூஜிப்பார்கள். ஆக நம்முடைய இல்லத்திலே என்றென்றும் பைரவர் என்பவர் வாசம் செய்து கொண்டுதான் இருப்பார். நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, ஆக பைரவருங்கிறது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருப்பார். நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருப்பார். அவரை நாம் தாராளமாக வீட்டிலேயே மானசீகமாக வணங்கலாம். அல்லது ஒரு படம் வச்சுட்டு கூட, பைரவர் படத்தை வச்சுட்டு கூட வணங்கலாம். இது போக ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா? இதுவே ஒரு பைரவருக்கான பிரீத்தி தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இல்லங்களிலே தாராளமாக பைரவரை வணங்கலாம். அதே நேரத்திலே நான் வந்து ஒரு பூசணிக்காயை வச்சு ஒரு இருப்பெண்ணெயை ஊற்றி அதில் விளக்கேற்றுறேன், அப்புறம் அது மேலே இந்த வெண்கடுகள்லாம் தூவுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண நாளில் செய்யக்கூடாது. ஒரு பைரவ சாந்தி ஹோமம்னு பண்ணும் பொழுது அன்றைக்கி வேணால் செய்யலாம். இல்லது நம்ம வந்து பைரவருக்காக எனக்கு விளக்கேற்ற சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் ஆலயத்தில் ஏற்றலாம். ஆனால் பைரவரை வணங்குவது, நான் நமஸ்கரிக்கிறேன், நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தாராளமாக நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே செய்யலாம். ஏன்னு சொன்னால் உங்கள் இல்லத்திலேயே என்றென்றும் பைரவர் என்பவர் வாசம் செய்து கொண்டுதான் இருப்பார். இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது.